சில நேரங்களில் நமக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வர அந்த ஒரு ஆங்ஷியஸ் ஃபீலிங்கோ இல்லைனா ஒரு பயமோ பதட்டமோ இல்லைனா வயிறெல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிறதோ ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாகிறதோ நம்மளோட டென்ஷன் வெளியில் கண் கூட தெரியறதோ இல்லைனா எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்ய முடியாமல் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு பதட்டம் மனசுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதை ஜென்ரலாக இப்போ இருக்கிற எல்லாரும் பேனிக் அட்டாக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கிளியராக புரியாத காரணத்தினால தான் என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸே மேம் எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நார்மலாக நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால வர டென்ஷனுக்கு பேர் என்ன, இல்லை நமக்கு உண்மையிலே பேனிக் அட்டாக்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, நமக்கு எப்படி அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க தெரியணும். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு பார்ப்போமா? இப்போ நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அது பேனிக் அட்டாக்கா இல்லைன்னா ஆங்ஸைட்டி அட்டாக்கா அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக ஆங்ஸைட்டி அட்டாக் அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு வார்த்தையோ இல்லைனா அந்த ஒரு ஃபீலிங்கோ கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனால் நடக்கிறது நிஜம்தான். அப்போ சாதாரணமாக ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வர்ற ஆங்ஸைட்டி அட்டாக்கும் பேனிக் அட்டாக்னு நிறைய கிளைண்ட்ஸ் நினச்சிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக் இருக்குது இல்லைனா முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் மாதிரி வேர்த்து கொட்டுறதோ இல்லை டென்ஷனாக இருக்கிறதோ ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகிறதோ வயிறு ஒரு மாதிரி அப்செட் ஆகி டக்குன்னு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அது ஆங்ஸைட்டி அட்டாக்காக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு நமக்கு கிளியராக தெரிய வேண்டிய முதல் பாயிண்ட் ட்ரிகர். இப்போது ஆங்ஸைட்டி அட்டாக்கு நமக்கு கிளியராக தெரியும் இதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லைனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னோ இல்லைனா நமக்கு மனசுக்கு அவ்வளோ இதமில்லாத ஒரு சம்பவத்தை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுன்னோ அந்த ஒரு குறிப்பிட்ட நமக்கு தெளிவாக தெரிகிற ட்ரிகர்னால் வர்றது தான் ஆங்ஸைட்டி அட்டாக். ஆனால் பேனிக் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் காரணமே தெரியாது. எதனால் நான் இப்படி இந்த பதட்டமாக ஃபீல் பண்ணுறேன், எதனால் நான் இப்படி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது, ஏன் என் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் நான் வேர்த்து வடிகிறேன், வயிறெல்லாம் என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த சிம்டம்ஸ் சிவியராக இருக்குமே ஒழிய காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பேனிக் அட்டாக் வந்தவங்க முக்கால்வாசி இன்னொருத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் வந்துடுவாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு ட்ரிகர் கரெக்டாக தெரியுதோ அப்போவே உங்களுக்கு தெரியணும் அது ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் தான் அப்படின்னு. ரெண்டாவது இன்டென்சிட்டி, அதாவது ஆழம். இந்த ஆங்ஸைட்டி அட்டாக் வரும்போது உள் மனசில் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குன்னு. ஆனால் உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். உங்களால் என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை உங்களால் பண்ண முடியும். கண்டினியூஸாக அந்த வேலையில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே தான் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகவோ இல்லைனா ரொம்ப டிஸ்டர்ப்டாகவோ ஒரு மாதிரி ரொம்ப சேடாகவோ இருப்பீங்க. ஆனால் பேனிக் அட்டாக் வந்ததுன்னா உங்களால் எந்த வேலையும் பண்ண முடியாது. உங்களால் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அந்த படப்படப்பில் ஒரு இடத்துல அப்படியே போய் உட்காந்துருவீங்களே தவிர உங்களால் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். சாக போகிறோமோ செத்துட்டு போகிறோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் பதட்டம் நிறைய இருக்கும். என்ன நடக்குது என்னை சுற்றி அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமும் கன்ஃபியூஷனும், இப்போ நான் யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது இன்னொரு கிளியர் எவிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கிறது ஆங்ஸைட்டி அட்டாக்கா இல்லைன்னா பேனிக் அட்டாக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது டியூரேஷன். இப்போது ஆங்ஸைட்டி அட்டாக் ஒரு ட்ரிகர்னால தான் ஆரம்பிக்கும் யூஸ்வலாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால் ஒருவேளை அந்த ப்ரெசன்டேஷன் முடிகிற வரைக்குமோ இல்லைனா அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு ஒரு 2-3 நாளோ இல்லைனா ஏதோ ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அந்த ஈவெண்ட் வரைக்குமோ தான் அந்த ஆங்ஸைட்டிங்கிறதோட டியூரேஷன். அதாவது ஒரு நாளாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக கூட இருக்கலாம். ஆனால் பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ரஷ்ல உங்களுக்கு அந்த டென்ஷன் ஒரு 10லேருந்து 30 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பதட்டம் அப்படியே காம் ஆகிடும். ஆனால் எக்ஸ்ட்ரீமாக உடம்புல இருக்கிற அந்த டயர்ட்னஸும் நடுக்கமும் குறையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்தது இமோஷனல் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்திருக்கிறது ஆங்ஸைட்டி அட்டாக் அப்படின்னா ரொம்ப கவலையாக இருப்பீங்க. இல்லைனா ஐயோ ஏதாவது தப்பாயிடுமோ, ஏதாவது சரியாக இல்லாமல் ஆகிடுமோ, நம்மளால் இம்ப்ரெஸ் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி ஒரு இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குமே தவிர பேனிக் அட்டாக்ல பதட்டமோ இனிமேல் என்னால் எந்திரிக்கவே முடியாது, இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் செத்துடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடும். ஏன் நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸோ இல்லைனா ஒரு ப்ரூஃபோ இல்லைனா ரேஷ்னலாக ஒரு லாஜிக்கோ கூட கொடுக்க முடியாது. அதனால தான் பேனிக் அட்டாக் வந்தால் யார்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படின்னு கூட நமக்கு தெரியறதில்ல. ஸோ இமோஷ்னலாக நீங்கள் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணாலும் உங்களால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பண்ண முடியுது அப்படின்னா அது ஆங்ஸைட்டி அட்டாக். ஒன்றுமே பண்ண முடியல, உடம்பே அப்படியே
நம் ஆகி அப்படியே நின்று போச்சு அப்படின்னா அது பேனிக் அட்டாக். சரி, ஆங்ஸைட்டி அட்டாக்காக இருந்தாலும் சரி, பேனிக் அட்டாக்காக இருந்தாலும் சரி, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆங்ஸைட்டி அட்டாக்காக இருந்தால் ஓரளவுக்கு உங்களால் உங்களை காம் பண்ணிக்க முடியும். ஈவன் த டியூரேஷன் நிறைய இருந்தால் கூட அந்த இன்டென்சிட்டியை உங்களால் கொஞ்சமாவது குறைக்க முடியும். ஆனால் பேனிக் அட்டாக் வந்து டியூரேஷன் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட அந்த உடம்புல இருக்கிற அந்த நடுக்கமோ திரும்ப நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் ரெஸ்ட்லெஸ்னஸும் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கும். அதனாலேயே அவங்கள கலெக்ட் பண்ணி அதுலேருந்து எந்திரிச்சு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, இப்போ ஆங்ஸைட்டி அட்டாக்னா என்ன, பேனிக் அட்டாக்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட நீங்கள் எதையுமே செல்ஃபாக டயக்னோஸ் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் அந்தந்த துறையை சார்ந்தவங்க கிட்ட டைரெக்டாக போய் ஹெல்ப்பும் அட்வைஸும் எடுத்துக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்னு கிளியராக தெரியுது, இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் டென்ஷனாக இருக்கேன்னு தெரியுது அப்படின்னா, அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய 3 ஸ்டெப் என்னென்னா, முதல்ல இல்லை எனக்கு வந்திருக்கிறது ஆங்ஸைட்டி அட்டாக் தான் அப்படின்னு நீங்கள் அந்த இமோஷனையோ இல்லைனா அந்த ஃபீலிங்கையோ இந்த ஒரு சம்பவத்தினால தான் எனக்கு வருது அப்படின்னு லேபிள் பண்ணுறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை உங்களுக்கு லேபிள் பண்ணும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, சரி நான் டென்ஷனாக தான் இருக்கேன் பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் அந்த டென்ஷனான ஒரு மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறது. மூணாவது, பெல்லி ப்ரீதிங் இல்லைனா ட்ரையாங்குலர் ப்ரீதிங் அப்படின்னு சொல்கிற ஒரு மூச்சு பயிற்சியை பண்ணுறது. அது மூக்கு வழியாக ஒரு 4 கவுண்ட் வரைக்கும் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 5 கவுண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக 5லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் எக்ஸேல் பண்ணும்போது இந்த பெல்லி ப்ரீதிங்கை நீங்கள் ஒரு 2 to 5 மினிட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆங்ஸைட்டி அட்டாக்கோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சு உங்களால் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக காம் டவுன் ஆக முடியும். இதுவே காரணம் தெரியாமல் பேனிக் அட்டாக்காக இருந்தது அப்படின்னா அந்த தாட்டை நீங்கள் ஃபைட் பண்ணி இல்லை இது வந்து சரி கிடையாது அப்படி இப்படி நல்லா உங்களையே நீங்கள் நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஃபைட் பண்ணாமல் முதல்ல நீங்கள் இல்லை எனக்கு வந்திருக்கிறது பேனிக் அட்டாக் தான் போல இருக்கு, எனக்கு காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்போஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரும்போது ஏதாவது ஒரு நபர், ஒரு ஃப்ரெண்டோ இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூடயோ டக்குன்னு போய் பக்கத்தில் உட்கார முடியுமான்னு பாருங்கள். அவங்க உங்கள் மனசுக்கு கொஞ்சம் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அருகாமை உங்களை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, பெல்லி ப்ரீதிங்கோ இல்லைனா பாக்ஸ் ப்ரீதிங்கோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட பேனிக் அட்டாக்லேருந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்போஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான அரோமாவை நீங்கள் ஸ்மெல் பண்ணுறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூக்லிப்டஸ் ஆயில் மாதிரி, மின்ட் ஆயில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற எண்ணெயை நீங்கள் ஒரு இன்ஹேல் பண்ணிங்கன்னா கூட டக்குன்னு உங்களோட இமோஷன்ஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதையும் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதையும் கண்டுபிடிக்க முடியும். நான் என்னோட கிளைண்ட்ஸில் யாருக்காவது பேனிக் அட்டாக் கொஞ்சம் ரெகுலராக வருது அப்படின்னா அவங்க கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நம்ம இந்த புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த புளிப்பு மிட்டாய் இல்லைனா பெப்பர்மின்ட் மிட்டாய் இல்லைனா டார்க் சாக்லேட் இதில் ஏதாவது ஒன்று கையில் எப்பவும் வச்சுக்க சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சவரான புளிப்பான ஐட்டம் சாப்பிடும்போது டக்குன்னு உங்கள் சென்சஸ்குள்ளே ஒரு ஷாக் வரும்போது டெஃபினட்டாக அந்த பேனிக் அட்டாக்கை உங்களால் இன்னும் பெட்டராக டீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான சொல்யூஷன், ஒரு டெம்ப்ரரியான சொல்யூஷன் இருந்தால் கூட அந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் உங்களை கலெக்ட் பண்ணி வெளியில் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எதனால் உங்களுக்கு அடிக்கடி ஆங்ஸைட்டி அட்டாக்கோ இல்லைனா பேனிக் அட்டாக்கோ வருது அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நீங்கள் டீட்டெயில்டாக உங்களோட ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்போவுமே உங்களுக்கு தேவையான உதவி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு வர ஆங்ஸைட்டி அட்டாக்கும் பேனிக் அட்டாக்கும் உள்ள சில வித்தியாசங்களை உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் ப்ரீதிங், உங்களுடைய மூச்சு பயிற்சியை எப்போவும் விட்டுடாதீங்க. உங்களை எந்த சூழ்நிலையில் உங்களை காம் டவுன் பண்ணிக்கணும்னாலும் டெஃபினட்டாக பாக்ஸ் ப்ரீதிங்கோ இல்லை ட்ரையாங்கிள் ப்ரீதிங்கோ பெல்லி ப்ரீதிங்கோ டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை ஒரு சின்சியர் ப்ராக்டிஸாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.